ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஒரு saree வச்சு அழகான மேக்ஸி ட்ரெஸ் ரொம்ப சுலபமாக எப்படி வெட்டி தைக்கலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்முடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த saree வாங்கி 20 வருஷம் இருக்கும். இந்த saree தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இந்த சாரியில் வந்து 2 சைடு இந்த மாதிரி சின்ன பார்டர் இருக்குது. வேறு பல்லு மட்டும் தனியாக இருக்குது. இதில் நம்ம வந்து பல்லு யூஸ் பண்ணுறதில்ல. பல்லு நம்ம வந்து தனியாக கோட் கூட தைச்சிக்கலாம். வேறு உள்ளே எல்லாமே ஒரே டிசைனாக இருக்குது. முந்தானியை ஒட்டி வர பகுதியில் வந்து சின்ன சின்ன கல் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம வந்து டாப் போர்ஷன் தைக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் 3 மீட்டர் அளவு லைனிங் கிளாத் எடுத்துருக்கேன். இப்போ லைனிங் கிளாத்தில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத்தில் இந்த மாதிரி டபுளாக மடிச்சுட்டு முழு உயரம் 15 இன்ச் வைக்கிறேன். அது கூட 1 இன்ச் சேர்த்து 16 இன்ச் வர மாதிரி இதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பேக் ஃப்ரண்ட் ரெண்டுமே நம்ம வந்து சேர்த்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ்னால் ரெடி அளவு 14 வச்சுக்கோங்க. 15 இன்ச் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஆஃப் ஷோல்டர் 7 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதையே ஆர்ம் ஹோல் லென்த்தாகவும் 7 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல் ஷேப்பில் கோடு போட்டுட்டு இங்கேருந்து நம்ம வந்து 7 இன்ச் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி கோடு போட்டு இணைச்சி விட்டுடலாம். இணைச்சி விட்ட பிறகு இப்போ இதில் வந்து கால் மார்பு சுற்றளவு எடுத்துக்கலாம். நம்முடைய மார்பு சுற்றளவு 40 இன்ச். 4 டிவைட் பண்ணது நமக்கு வந்து 10 இன்ச் வரும். லூசிங்காக 1 இன்ச் சேர்த்து 11 இன்ச், தையலுக்காக 1.5 இன்ச் வெளியே மார்க் பண்ணிக்கலாம். அதேமாரி வெஸ்ட்டுடைய சுற்றளவு 36 இன்ச். 4 டிவைட் பண்ணும்போது 9 இன்ச். லூசிங்காக 1 இன்ச் சேர்த்து 10 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு வெளியே தையலுக்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆம்ஹோல் பின்பக்கத்துக்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஆம்ஹோலோட லென்த்தில் பாதி எடுத்து மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆம்ஹோல் ஷேப் வந்து பின்பக்கத்துக்காக வரைஞ்சிக்கலாம். 1 இன்ச் மார்க் பண்ணி முன்பக்கம் ஆம்ஹோல் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். கழுத்தினுடைய அகலம் 3 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். பின் கழுத்துக்கு 3.5 இன்ச். முன் கழுத்துக்கு நான் தையலோடு சேர்த்து 7 இன்ச் வர மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். தச்சு வரும்போது நமக்கு 1/2 இன்ச் வரும். மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸை போட்டு நம்ம வந்து கழுத்து ஷேப் வந்து வரைஞ்சிக்கலாம். ஆம்ஹோல் பக்கம் 1/2 இன்ச் அளவு நம்ம வந்து டவுன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷோல்டர் ஸ்லாப் வந்து வரைஞ்சாச்சு. இப்போ கீழ்ப்பகுதியிலேருந்து 1 இன்ச் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு பாதியிலேருந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஷேப் வந்து கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்முடைய மார்க்கிங் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பின்பக்கத்துக்கான அளவு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். பின்பக்கத்துக்கான ஆம்ஹோல் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கழுத்து வந்து இதில் கட் பண்ணலை. ஏன்னா நம்ம வந்து துணியை லைனிங் கிளாத்தை திருப்பி நம்ம தைக்க போகிறோம். கேன்வாஸ் ஷீட்லாம் கொடுக்கல, அதனால் கழுத்து வந்து நான் கட் பண்ணி எடுக்கலை. இப்போ பின்பக்கத்துக்கான துணியை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முன்பக்கத்துக்கான துணியை திரும்பியும் நம்ம கரெக்டாக மடித்து போட்டுட்டு முன்பக்கத்துக்கான ஆம்ஹோல் மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கீழே போர்ஷனுக்கான துணியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல் லென்த் 52 இன்ச். பாடி போர்ஷன் 15 இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது நமக்கு 37 இன்ச். இதில் நம்ம வந்து 50 இன்ச் வந்து ஒயர் எடுக்கணும். 2 இன்ச் வந்து தையலுக்காக வந்து நம்ம மார்க் பண்ணணும். அப்போது நமக்கு 15 இன்ச் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 37 இன்ச் வரும். அந்த 37 இன்ச் வந்து நம்ம இதில் எடுத்துக்கலாம். 2 இன்ச் வந்து தையலுக்காக போகும். 37 இன்ச் வர மாதிரி நம்ம வந்து மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டுக்குமே தனித்தனியாக 37 இன்ச் வர மாதிரி 2 பீஸ் ஸ்கர்ட் போர்ஷனுக்காக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீதி இருக்கிறது வந்து கைக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைனிங் கிளாத் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம saree எடுத்துக்கலாம். சாரியோட முந்தான பகுதியை மட்டும் நம்ம வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். முந்தான பகுதியிலே நம்ம வந்து டாப் போர்ஷன் கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் ஒரே டிசைனாக வர மாதிரி நான் உள்பக்கத்தில் இருந்து டாப் போர்ஷன் கட் பண்ணி எடுக்கிறேன். அதனால் முந்தானியை தனியாக கட் பண்ணி எடுத்து இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். நான் இது வந்து யூஸ் பண்ணலை. இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை வந்து 2ஆக கரெக்டாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க லைனிங் கிளாத்தோட பாடி போர்ஷனை இதுக்கு மேலே வச்சு கட் பண்ணிக்கலாம். நான் வந்து முன்பக்கத்தில் ஓப்பன் வர்ற மாதிரி கட் பண்ண போகிறேன். அதனால் முன்பகுதியை ஓப்பன் பகுதியில் வர மாதிரி நான் போட்டுக்க போகிறேன். நீங்கள்
ஓப்பன் இல்லைன்னா ரெண்டையுமே மடிப்பு பகுதியில் வர மாதிரி தான் போடணும். அதாவது முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டையும் மடிப்பகுதியில் வர மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பின்பகுதியை இந்த மாதிரி போட்டிருக்கேன், மடிப்பு பகுதியில் முன்பகுதியை இந்த மாதிரி ஓப்பன் பகுதியில் வர மாதிரி இந்த மாதிரி போட்டிருக்கேன். முன்பகுதியில் இதில் போட்லி பட்டன்ஸ் கொடுத்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ சுற்றிலும் ஒரு 1/4 இன்ச் அளவு அதிகமாக இருக்கிற மாதிரி துணியை விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது பின்பகுதிக்கானது. இது மடிப்பு பகுதியில் இருக்கிற மாதிரி ரெண்டையும் போட்டுக்கலாம். முன்பகுதியில் நம்ம ஓப்பன் பகுதி வர மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பார்டரை மட்டும் விட்டுட்டு இந்த மாதிரி துணியை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சுற்றிலும் ஒரு 1/4 இன்ச் அளவு அதிகமாக விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம எப்பவும் போல் லைனிங் கிளாத்தை விட மெயின் கிளாத் இந்த மாதிரி சைடில் 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம வந்து கைக்கான துணியை வந்து கட் பண்ணிக்கலாம். கைக்கான நீளம் வந்து 11.5 இன்ச், அது கூட 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வர மாதிரி நான் 12.5 இன்ச் எடுத்திருக்கேன். கை அகலம் வந்து துணிக்கானது நம்முடைய ஆம் ஹோல் லென்த் 7 இன்ச், அது கூட 2.5 இன்ச் சேர்த்து 9.5 இன்ச் வர மாதிரி அகலம் 4 மடிப்பு வேணும். கம்மியாக இருக்குது. அடிக்கை சுற்றளவு மார்க் பண்ணியாச்சு. வெளியே தையலுக்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. மேலேருந்து கீழே 3.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கையோட ஷேப் வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ மேல் பகுதியில் நம்ம கட் பண்ணி எடுக்கிற துணியையே சைடில் வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணதை இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அளந்துக்கலாம். 1/2 இன்ச் வந்து நம்ம கட் பண்ண பீஸில் அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் 9.5 இன்ச், அதுக்கு 10 இன்ச் வர மாதிரி அகலம் எடுத்திருக்கேன். வெளியே தையலுக்காக 1.5 இன்ச் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மெயின் கிளாத்லேயும் இந்த கையை வச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் மெயின் கிளாத்தை. இப்போ மீதி இருக்க கிளாத் எல்லாத்தையுமே நான் வந்து ஸ்கர்ட் போர்ஷனுக்காக யூஸ் பண்ண போகிறேன். இதை வந்து நான் ஒரு 8 பீஸாக வர மாதிரி இந்த மாதிரி மடித்து போட்டிருக்கேன். டாப் போர்ஷன் வந்து நம்ம 15 இன்ச், மொத்த உயரம் வந்து 52 இன்ச். இது கூட 2 இன்ச் தையலுக்காக சேர்த்துக்கலாம். அப்போ 54 இன்ச் வரும். இப்போ கீழே இருந்து நம்ம 39 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். டாப் போர்ஷன் வந்து 15 இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு மீதியை வந்து நம்ம 2 இன்ச் சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். 39 இன்ச் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை இப்போ வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு முன்பக்கம் பின்பக்கம் ஒவ்வொரு பீஸ் வர மாதிரி நம்ம வந்து தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மீதி எல்லா கிளாத்துமே யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நிறைய ப்ரில் வச்சு சூப்பராக இதை வந்து நம்ம தைச்சிக்கலாம். இப்போ நான் இதை வந்துட்டு முன்பக்கம் பின்பக்கம் தனித்தனி பீஸ் வர மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து முன்பக்கத்துக்கான டாப் போர்ஷன் எடுத்திருக்கேன். இப்போ சென்டரில் நம்ம வந்து இந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை நம்ம கேன்வாஸ் ஷீட்லாம் யூஸ் பண்ணலை, அப்படியே லைனிங் கிளாத்தை அடித்து திருப்ப போகிறோம். இப்போ பாதிக்கான மெயின் கிளாத் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி வச்சுக்கலாம். மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேல் பக்கம் இருக்குது, அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சுட்டு கழுத்துடைய ஷேப் வந்து அப்படியே நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தச்சு எடுத்துகிட்டு ஒரு 1/4 இன்ச் அளவு எடை விட்டுட்டு கழுத்துடைய ஷேப் வந்து அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு லைனிங் கிளாத்தை உள்பக்கமாக திருப்பி அதுக்கு மேலே ஒரு பதிச்சு ஒரு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து 4 பக்கம் நம்ம வந்து தைச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து ஸ்டோன் இருக்குது. அந்த ஸ்டோன் வந்து நான் எடுத்துகிட்டு லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து தைச்சிக்கிட்டு இருக்கேன். ஸ்டோன் வந்து வந்துச்சுன்னா நம்ம ஊசி வந்து உடஞ்சிடும். அதனால் கவனம் நம்ம வந்து எடுத்து விட்டுட்டு தான் எப்போவுமே தைக்கணும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க துணி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி
2 பீஸையும் நம்ம வந்து முன்பக்கத்துக்காக ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நான் போட்லி பட்டன்ஸை ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த போட்லி பட்டன்ஸை வந்து அதனுடைய முகம் வந்து இந்த மாதிரி உள்பக்கம் வர மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணணும். 1/4 இன்ச் இடம் விட்டு 1/2 இன்ச் இடம் விட்டு நம்ம விருப்பம் போல் இதை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் அடுத்தடுத்து இந்த மாதிரி வச்சு தச்சு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இதனுடைய முகம் வந்து உள்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு இந்த மாதிரி நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போட்லி பட்டன்ஸ் வச்சு தச்சு எடுத்தாச்சு. இதில் நான் வந்து சிங்கிள் புட்டு தான் யூஸ் பண்ணி போட்லி பட்டன்ஸ் வச்சு தச்சு எடுத்திருக்கேன். அதான் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க துணி எல்லாமே நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இன்னொரு பக்கம் துணி மேலே இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம போட்லி பட்டன் வச்சு தைச்சதுக்கு மேலேயே நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் வந்து விலகாமல் அதுக்கு மேலேயே கரெக்டாக வரும். இப்போ இந்த மாதிரி நல்ல பக்கமாக திருப்பிட்டு போட்லி பட்டன்ஸை ஒரு பக்கமாக விட்டுட்டு அதுக்கு மேலே நல்லா நெருக்கமாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தைச்சி எடுத்தாச்சு. முன்பக்கம் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதேமாதிரி பின்பக்கத்தையும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கழுத்து பொதியை தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா துணி விட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு கழுத்தை வந்து உள்பக்கமாக திருப்பி விட்டுட்டு அதுக்கு மேலேயும் முன்பக்கம் வச்சு ஷோல்டர் வந்து உள்பக்கமாக வர மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது வந்து நிறைய வீடியோவில் நான் வந்து எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஷோல்டர் தைச்சது வந்து இந்த மாதிரி தைக்கும்போது வெளியே தெரியாது. பாருங்கள், இந்த மாதிரி உள்பக்கமாக நமக்கு வந்து தையல் தெரியாமல் போயிடும். இப்போ முன்பக்கத்தை நம்ம வந்து தைச்சி எடுத்தாச்சு. கை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து சின்ன சின்ன ப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்கர்ட் போர்ஷன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதேமாரி லைனிங் கிளாத்லேயும் ப்ளீட்ஸ் கொடுத்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டையுமே நம்ம வந்து ஸ்கர்ட் போர்ஷன் வந்து பாடி போர்ஷனோட அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நிறைய வீடியோ நான் போட்டதுனால ரொம்ப டீட்டெயிலாக சொல்லலை. அதேமாரி சைட்லேயும் நம்ம வந்து தைச்சி எடுத்தாச்சு. ஃபைனலாக இதனுடைய லுக் இது தான். ரொம்பவே அழகான மேக்ஸி ட்ரெஸ் வந்து தைச்சி எடுத்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ.